Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் மேக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் 2024 நடந்த கொஷின் பேப்பர் தான். ஆல்ரெடி நம்ம 2 மாடல் கொஷின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, இல்லைனா வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கணும். அதில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஓவரால் ரிவிஷன் முடிச்சிட்ருப்பீங்க. ஏன்னா நம்ம நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த கொஷின் பேப்பரெல்லாம் ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக அது வந்து பெஸ்ட், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஒன்லி ஒன் கொஷின் பேப்பர். ஸோ உங்களுக்கு எத்தனை கொஷின் பேப்பர் கிடைக்குதோ அதை ஃபுல்லாக உட்காந்து நைட் ஃபுல்லாக டெஸ்ட் எழுதுங்க. நைட் இன் த சென்ஸ் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் டியூஷன் இருந்தால் டியூஷன் அட்டன் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் ரிவிஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணும்போது அதில் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7 1 மார்க்ஸ் எல்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு ரீசெக் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்தது பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 5 கொஷின்ஸ். கொஸ்டின் நம்பர் 14 வந்து கம்பல்சரி கொஷின் கொடுத்துருக்காங்க, 2 மார்க்ஸு. நமக்கு வந்து கிராஃபோ ஜாமெட்ரியோ இருந்தால் அதை வந்து தரவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. எப்படி 1 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் நமக்கு எந்தெந்த சாப்டரில் எது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணக்கூடாத கொஷின்ஸும் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லா சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ், சாப்டர் வைஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டன்ட்னு நம்ம மார்க் பண்ணதை ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் தரோவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ரிமைனிங் கொஷின்ஸ் நம்ம படிக்க சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் கொஷின் நம்பர் 14 வந்து கம்பல்சரி கொஷின் இல்லையா? இது ஒன்றும் பார்த்துட்டு நீங்கள் எது கிளியராக தெரியுமோ அந்த கொஷின் நம்பர் போட்டு ஃபஸ்ட்டு தெளிவாக அதை அட்டன் பண்ணிவிடுங்க. ஏன்னா சில டைம் நமக்கு எக்ஸாம் ஃபியர் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருந்துட்டு கன்ஃபியூஷனில், நர்வஸில் ப்ளஸ் பண்ணுறது மைனஸோ இல்லை வந்து மல்டிப்ளிகேஷன் ஜஸ்ட்டு சிம்பிளை மாற்றினோனாலே டோட்டலாக வந்து ஆன்சர்ஸ் மாறிடும். அதனால் நல்லா கேர்ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். பார்ட் சி ஆன்சர் எனி 5 கொஷின். கொஸ்டின் நம்பர் 21 இஸ் கம்பல்சரி 5 மார்க் கொஷின். ஸோ 5 மார்க் கொஷின் போது த சேம் திங், உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிடுங்க. கொஸ்டின் நம்பர் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டைமு அட் த சேம் டைம் டைமிங்கும் வந்து பார்த்துட்டே இருங்க கரெக்டானது. ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலவங்கலாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து போடுவீங்க இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து 20, 19, 20, 21 கொஸ்டின் நம்பர் 21 கம்பல்சரி கொஷின் இல்லையா? ஸோ இப்போது மற்றதெல்லாம் நீங்கள் சாய்ஸில் விட்டுட்டு அதில் எத்தனை அட்டன் பண்ணுமோ அந்த மாதிரி அட்டன் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்ட் டி பார்த்திங்கன்னா ஆன்சர் எனி 1. இதை தான் நம்ம சொன்னோம். இதில் நம்ம வந்து 1 மார்க் கூட லூஸ் பண்ணக்கூடாது. 8 மார்க் கொஷின்ஸ் போது 8 அப்படியே வாங்குற அளவுக்கு நீங்கள் தரோவாக இருக்கணும். 7 1 மார்க்ஸ் ப்ளஸ் 8 மார்க்ஸ், இதில் 15 மார்க்ஸ் நமக்கு வந்துடுது, சரிங்களா? ரிமைனிங் 50ல் 15 மார்க்ஸு 1 மார்க்கும் ஜாமெட்ரியும். ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் ரிவிஷன், மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மேக்ஸில் வந்து சென்டம் எடுக்க 50 அவுட் ஆஃப் 50 தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.